Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது ஆனிமே தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ற மாதிரியான ஆனிமிங்கெல்லாம் பிடிக்கும்னா இது உங்களுக்காக தான். இதோட ஜானர் என்னன்னா அட்வென்ச்சர், சயின்ஸ் ஃபிக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இசைக்காயின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆனிமே தான் இது. இதோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். ஹீரோவே அப்படின்ற ஒரு வெட்டரன் கேமர் இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் வந்து எல்டர் டேல் அப்படின்ற ஒரு கேம் ஆடுறதுக்காக உள்ள போகிற எப்பயும் போல அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அப்டேட் விட்டுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த அப்டேட்க்கு அப்புறமா அவனால் கேம்லேருந்து லாக் அவுட் பண்ண முடியல. அவனை மட்டும் இல்லை, அவனோட சேர்த்து ஜப்பானில் இருக்க 30,000 பேர், உலகத்தில் இன்னும் பல லட்சம் பேரால லாக் அவுட் பண்ணவே முடியல. அந்த கேமுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. மாட்டின பிறகு நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டு அவங்க கூட அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறான். அப்படி போகும்போது எதனால அந்த உலகத்தில் மாட்டினாங்க, எந்த விஷயத்தினால அவங்களால வெளியே போக முடியலன்ற உண்மைகளை அன்கவர் பண்ணி அட்வென்ச்சர், சயின்ஸ் ஃபிக்ஷனு, காமெடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஆனிமி தான் லாக் ஹாரிசான். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாக் ஹாரிசானோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 1. எபிசோட ஓப்பன் பண்ணோன்னு ஒரு கேம்குள்ளே காட்டுறாங்க. இதில் ஒரு 3 கேரக்டர்ஸ் வராங்க. இவங்க ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற பாருங்க. கண்ணாடி போட்டு மேஜிக் யூஸ் பண்ற இவனோட பேர் சிரோஹே. இவன் தான் நம்ம கதையோட மெயின் கேரக்டர். அவன் கூட இன்னொரு 2 பேர் இருக்காங்க. பொண்ணோட பேர் அகாட்சுகி, அந்த பையனோட பேர் நவோட்சுகு. இவங்க 3 பேரை சேர்ந்து அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால சரியா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாரையும் போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கு. நம்மளால பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு மேலே வந்துட்டு எதாவது ஸ்ட்ராட்டஜி போட்டு இது எப்படி அடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. பின்னாடி என்ன ஆகுதுன்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு அவனை தூக்கி சுத்துது பாருங்க. இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹெச்பி இறங்கிட்டே இருக்கு. அப்படியே டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி காட்டினா எப்படி இந்த கேம்குள்ள மாட்டினா அப்படின்ற கதையை காட்டுறாங்க. இவனோட பேர் தான் ஷிரோஹே. ஒரு வெட்டிரன் கேமர், அதாவது கேம்ல ப்ரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேமோட பேர் எல்டர் டேல். இதுல எப்பயும் போல இவன் விளையாடுறதுக்காக உள்ள வந்திருக்கான். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அந்த கேமுக்கு ஒரு புது அப்டேட் விடுறாங்க. அப்படி அந்த அப்டேட் ஆன பிறகு இவன் உள்ள வந்து பார்த்தா லாக் அவுட்டே பண்ண முடியல. அங்க இருக்க ஃபீலிங் எல்லாமே ரியலா இவனுக்கு இருக்குது. அங்க இருக்க மண் வாசமும் சரி, சூரிய வெளிச்சமும் சரி, எல்லாமே இவன் உடம்புல பட்டு உண்மையான உலகம் மாதிரி அவனுக்கு தோணுது. அப்படியே போய் பார்க்கறான். இவன மாதிரியே நிறைய கேமர்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் லபோ திபோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. அங்க இருக்க என்பிசி, அதாவது நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுகிட்ட போய் கத்திட்டு இருக்கானுங்க. ஒழுங்கா வந்து ஆர்கனைசரை கூப்பிடுங்க, நாங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு. அப்ப நம்மால் நடக்கும்போது தடுக்கி கீழே விடுறான். விழும்போது என்ன ஆகுதுன்னா முன்னாடி ஒரு ஸ்கிரீன் வருது. இந்த ஸ்கிரீன்ல ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய எக்யூப்மெண்ட்ஸ், மேஜிக் ஸ்பெல், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வருது. எல்லாத்தையுமே அவனால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனா லாக் அவுட் பட்டனை கொடுக்குறா, லாக் அவுட் மட்டும் பண்ணவே முடியல. இதுதான் எங்க பிரச்சனையா. இதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அதில் இருக்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா யார் யார் லாகின்ல இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்த்திட்டு பார்த்துட்டே இருக்கான். அதில் நவோட்சுகு அப்படின்ற இவனோட ஃப்ரெண்ட் வந்து அதில் இருக்கான். இவன் ஆடி ரொம்ப நாள் ஆகுது. இவருக்கான இவனை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாய்ஸ் கால் போட அவனும் எடுத்து எங்கே இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். 2 பேரும் ஒரு ட்ரீ கடியெல்லாம் மீட் பண்ணுறாங்க. இந்த ட்ரீயோட பேர் சில்வர் லீஃப் ட்ரீ. இந்த மேப்போட பேர் அகிஹாபாரா. இந்த மாதிரி மொத்தம் 4 சர்வர் இருக்கான். நம்மால் இருக்க சர்வரோட பேர் தான் இது. இவங்க 2 பேரும் மீட் பண்ண பேர் வீடா இருக்க நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எப்போ கண்ணாடி போட்டு இருக்கான்ற மாதிரி அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. நீயும் அப்படிதான் இருக்க, அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் கேரக்டர் சேமா இருக்குன்னு சொல்லிட்டு தான்ப்பா அது மாதிரி செட் பண்ணுன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நவோட்சுகு பையன் கேட்க நம்மால் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல நம்ம மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் என்ன, ஒரு புது அப்டேட் விட்டான் பாத்தியா, பியோனர்ஸ்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இந்த மாதிரி மாட்டிட்டு இருந்திருக்காங்க. முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அவங்கள மாதிரி லவோ திபோன்னு கத்தாம இங்க இருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஏன் மாட்டணும் என்னதுன்னு சொல்லிட்டு ரீசனை கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. எப்பயும் போல தான் இருக்கு. அதாவது இவன் இதுக்கு முன்னாடி கேம்ல வந்து ஆடும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கு. நவோட்சுகு பையன் வந்து 2 வருஷம் ஆச்சு கேம்ல லாகின் பண்ணி. வேலையினால வரவே இல்லை, இப்பதான் வந்திருக்கான். அதனால அவனுக்கும் அவ்வளவு பெருசா கேம் பத்தி தெரியல. ஆனா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் அடிக்கடி ஆறதுனால அவனால காத்த உணர முடியுது. அதுக்கப்புறம் சன்லைட் எல்லாம் படுது. உலகம் ரியல் உலகம் மாதிரியே தெரியுது. இது கேம்ல பாத்தீங்கன்னா விளையாடும் போதே தெரியும் இல்லையா, அது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அதுக்குள்ள இருக்கா மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. சுத்தி பாத்தீங்கன்னா இடம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பேனிக் ஆனோம்னா நமக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால காமாக இருந்து இந்த சிச்சுவேஷனை ஆக்சஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அங்கே இருக்க மேப்பும் எதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை. எல்லா இடமே எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்குது. அதனால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது, அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஐட்டம்ஸையும் பிக் பண்ண முடியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியல, அது என்ன, லாக் அவுட். அதை தவிர எல்லாமே ஓவர் வேர்ல்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நவோட்சுகு பையன் கேட்குறான். ஓவர் வேர்ல்டுனா மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிற இடம் போல இப்போதைக்கு வேணாம், முதல்ல இங்க இருக்கிற சிச்சுவேஷனை வந்து
வந்து நம்ம தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. இவங்க போறது யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றானா, டேய் நீ 2 டைப்ல எந்த டைப்னு கேக்குறான். என்னடா டைப்னு சொல்றேன்ற மாதிரி சொல்லுவான். பசங்களை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குப்பா. ஒன்னு வந்து பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஓப்பன் டைப், இன்னொன்னு உன்ன மாதிரி மறைச்சிக்கிட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாத டைப். எனக்கு வந்து ஆன்டிஸ்னா ரொம்ப பிடிக்கும்பா, அதை நான் வெக்கமே எல்லாம் வெளியே சொல்லுவேன், ஆனா நீ அதை சொல்ல மாட்டேன், ஆனா உனக்கும் பிடிக்கும் அது, ஏன்னா நீ வெக்க கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப நம்மால் அடிக்கடி தடுக்கி விழுறான். என்னடான்னு கேட்டா, ரியல் லைஃப்ல என்னோட ஹைட் வந்து கொஞ்சம் குள்ளம் தான், நானே இதுல கொஞ்சம் ஹைட் அதிகமா செட் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து அந்த பாடி ஃபீலிங் வந்து கரெக்டா இல்ல, நம்ம பாடிக்கும் எதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான்ப்பா பேலன்ஸ் வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ கல்லு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. டென்ஷன்ல திரும்பி கத்த ஆரம்பிக்கிறான். இந்த பரதேசி நாயுடா அது பேசிட்டு இருக்கும்போது கல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அக்காட்சுகி நீயா அப்படின்னு, உனக்கு தெரியுமாப்பான்ற மாதிரி கேட்க, இதுக்கு முன்னாடி இவங்க கூட டீம் அப் பண்ணிருக்கான்ப்பா, இவங்க எனக்கு தெரிஞ்ச அசாசின் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. கிட்ட போனோன்னு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்குறான். என்னோட பேர் தான் நவுட்ஸுக்கு, நான் ஒரு கார்டியன், ஒரு மெஜிஷியனே வச்சுக்கமா, சரி நீ ஒரு அசாசியன்னு கேள்விப்பட்டேன், நீ எந்த டைப்னு சொல்லு, ஓப்பன் டைப்பா இல்ல க்ளோஸ் டைப்பான்ற மாதிரி சொல்ல, அது பையனே கிடையாது பொண்ணு போல, பொண்ணு வயசுல என்ன பேசுதுன்னா, நீங்க வந்து அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ற இது வச்சிருக்கீங்களா ஸ்பெல், அதை கொஞ்சம் எனக்கு தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். எனது நீ பொண்ணா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் வந்து வாய்ஸ் சேட் ஆன் பண்ணி பேசினதே இல்லையா. சரி அந்த போர்ஷனையும் எடுத்து கொடுக்குறா. எடுத்து கொடுத்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்றான், பின்னாடி போயிட்டு மறைஞ்சிக்கிட்டு அதை குடிக்க உடனே அவளோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுறா. மாறிட்டு வெளியே வரும்போது பார்த்தா குள்ளமா அழகா கியூட்டா இருக்கிறா. இதை பார்த்தவனே இவனுங்களா சொல்லி விட்டுட்டு இருக்காடுங்க. அம்மா நீ உண்மையாவே பொண்ணான்ற மாதிரி கேட்க, ஆமா இதுதான் என்னோட உண்மையான அப்பியரன்ஸ், எனக்கு வந்து அந்த ஆம்பளை இதுல இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்ததுன்ற மாதிரி சொல்ல, அப்ப எதுக்கு அந்த கேரக்டர் சூஸ் பண்ணன்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லப்பா நம்மளால ரியல் லைஃப்ல பண்ண முடியாது தானே, கேம்ல வந்து பண்ணுவோம், அதனால தான் செட் பண்ணேன். இப்ப நிலைமை மாறிடுச்சு இல்லையா, அதனால என்னோட தோற்றத்துக்கு நான் மாறணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உங்ககிட்ட அந்த போர்ஷன் இருக்கிறதுன்றது எனக்கு தெரியும், ஏன்னா அது லிமிட்டடா தான் வித்தாங்க, அதான் காரணம்ன்ற மாதிரி சொல்லி அதை தந்ததுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விடு, செட் ஆகலன்னு சொல்லி எனக்கு தெரியும் அது எதனால செட் ஆகலன்னு சொல்லிட்டு, உனக்கு பிஸ் அடிக்கிறது என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த நவுட்ஸுக்கு. அந்த பொண்ணு ஓடி போய் கிக்கு ஊட்டி உனக்கு கிக்கு விடலாமான்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கா. ஏமா அடிச்ச பிறகு வாங்கி கூடாமா, அடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க, யாரா இந்த ஒட்டு பொம்பளை அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பச்சனை கடுப்புல இருக்கா. ஏமா அவனை விடுமா, அவன் சரியான பயிற்சிக்கார அப்படிதான் சுத்திட்டு இருப்பா, இருக்க சிச்சுவேஷன் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், சரி விடுங்க, இந்த போர்ஷன் எனக்காக தந்தீங்க இல்லையா, உங்களுக்கு நான் எவ்வளவு பே பண்ணுன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கற, அதெல்லாம் தேவையில்லாம எனக்கு காசெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி நம்மால் சொல்லவும், இல்ல நான் ஒரு யாருக்கும் கடமைப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு எதாவது செஞ்சாகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நவட்ஸுக்கு பையன் என்ன பண்றான், அப்படின்னா நீ காசு தர தேவையில்ல, வேற விதமா பே பண்ணுன்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் இன்னொரு கிக்கு விட்டு பர்மிஷன் கேட்டுக்கிறவ, நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கடி அடிச்சுன்ற மாதிரி கேட்க, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும்டா பரதேசி நாயே, நான் கடமைப்பட்டிருக்கிறது அவருக்கு தான், உனக்கு இல்ல, அவர் கேட்கட்டும்ன்ற மாதிரி அதை போட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி அப்படின்னா விடு, நீ காசு தர தேவையில்ல, எங்க டீம்ல இருன்ற மாதிரி இந்த நவட்ஸுக்கு வந்து சொல்றான். பரவாயில்ல நல்ல பிளான் தான் சொல்லியிருக்கான். ஆமா இப்ப இருக்க சிச்சுவேஷன் படி தனியா போயிட்டு இது பண்றது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான், அதனால நீங்க என்ன பண்றீங்க, எங்க கூடவே கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க, எனக்கு தெரியும் நீங்க வந்து கில்டெல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, நாங்களும் அப்படிதான் எந்த கில்ட்லயும் நாங்க இப்போ வந்து அப்ளிகேட் ஆகல, அதனால நம்மளாம் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு சுத்துவோமான்ற மாதிரி கேட்கவும், அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்படின்னா இந்த கடமை வந்து நான் இப்பவே தீக்கிறேன், ஒரு நிஞ்சாவா நீங்க தான் இன்னிலிருந்து என் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நிஞ்சாவா, ஏமா இப்பதானமா அசாசின்னு சொன்னேன், லோன் உல்ஃப்லான்னு சொல்லியிருந்தா இப்ப நாடான்னா நிஞ்சா நீங்கிற, ஆமா மாஸ்டர் இன்னிலிருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றதா என்னோட வேலை அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்க 3 பேரும் டீமை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சிட்டியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா எப்பயும் போல என்பிசிஸ் எல்லாம் அவங்களோட வேலையை செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பீப்புள் ஆஃப் இந்த லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கேமர்ஸ் வராங்க பாத்தீங்கன்னா அவங்கள அட்வென்ச்சரர்ஸ்னு சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் சோகமா தான் இருக்கானுங்க. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்லை. நம்மால் கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறதுனால சிச்சுவேஷன் ஆக்சஸ் பண்றான். அங்கெல்லாம் ஃபுட் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆட்களுக்குலாம் பசி எடுக்குது. இங்க இருக்க ஃபுட்டுக்கு என்னடா டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டா அங்க ஒரு டேஸ்ட் என்னன்னா எல்லாமே ஒரே ஒரு டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஏதோ பிஸ்கட்டை கடிக்கிற மாதிரி, அது உப்பு இல்லாத பிஸ்கெட், அந்த ஜூஸ் குடிச்சா கூட தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கறதுக்கு தான் கலரா இருக்கு, டேஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்பதாண்டா இது கேம்ன்ற ஃபீலே வருதுன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டே இருக்க. திடீர்னு நம்ம ஆளுக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க. மரியல்னு ஒருத்தவங்க, கிரசன்ட் மூன் அப்படின்ற ஒரு கில்டை சேர்ந்த ஒரு தலைவர் தான் இவங்க. மால்க்கு ஏற்கனவே தெரியும் போல. அவங்க வந்து இவனை கூப்பிட்டவும் என்ன பண்றேன்னா அவங்களோட கில்டுக்கு தான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு பெரிய பில்டிங் குள்ள போறாங்க. அங்க ஒரு சின்ன ரூம் இருக்கு, ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு பின்னாடி ஒரு கில்டு இருக்குமா. இது கேம்ன்றதுனால சின்னதா வந்து ஸ்பேஸ் வச்சிருக்கானுங்க, டேட்டாஸ் அதிகமா எடுக்கும்ன்றதுனால. இப்பதான் இது கேம் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கதவு தந்து உள்ள போய் பார்த்தா டெடி பேர்லாம் அடிக்க வச்சு கியூட்டா இருக்குது அந்த ரூம். ஆஹா நல்லா இருக்கே ரூம்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த மரியல்ன்ற அக்கா என்ன பண்றா, ஓடி வந்து ஷீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பார்த்து எவ்வளவு நாளாகுது இங்க சோறு இருக்கு சாப்பிடுறியா, ஆனா எல்லாமே ஒரே டேஸ்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தவொடனே இந்த அக்காட்சிக்கு பண்ண பார்த்துட்டு, எப்பா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கட்சிச்சாப்பா, இது கியூட்டா இருக்குப்பா புஜ்ஜி குட்டி, உனக்கு லாலிபாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. யாரையா இந்த பொம்பளைன்ற மாதிரி தான் இந்த நவட்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஜெயிண்ட் மாதிரி பாடி வச்சிருக்கியப்பா, நீயும் வந்து இவனோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கட்டி பிடிச்சி கழுத்து முறுக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு பொண்ணு காட்சி தான், ஆனா இந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு பயமா இருந்தா, ஏன்னா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா, வந்த கெஸ்ட் ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணு வராங்க. இவங்களோட பேரு ஹென்ரியட். இவங்களும் இந்த கில்ட சேர்ந்த ஒரு மெம்பர் தானா. இங்க உங்களை வர வச்சது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக தான்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. சைட்ல பாக்குறாங்க அந்த
அக்காட்சுகி பொண்ணு பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவளை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க கில்டில் நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படிதாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க எல்லாரும் உட்காருங்க, இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா நிலைமைகளையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்டர் டேல்ன்ற கேம் வந்து 90 மில்லியனுக்கும் மேல பிளேயர்ஸ் வந்து விளையாடுற ஒரு மிகப்பெரிய கேம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க நிலைமையில ஜப்பான்ல இருந்து மட்டுமே 30,000 பேர் மாட்டி இருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்லயும் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இந்த உலகத்துக்குள்ள மாட்டி இருக்காங்க. அதுக்கான ரீசன் எனக்கு தெரியவே இல்லைன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு ஐடியா இருக்கு. புது அப்டேட் ஒன்று வந்துச்சு தெரியும் இல்லையா, அந்த நோவாஸ்பியர் பிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு, அதனால கூட இருக்கலான்ற மாதிரி நம்மால் சொல்றான். சரி அப்படியே இருக்கட்டும். இங்க மொத்தம் 4 சர்வர் இருக்கு. இந்த அகிஹாபாரா, ஷிபுயா, மினாமி, சுசுனுகி, நகாசுன்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே இதே மாதிரி நிலைமை தான். அங்க எல்லா பிளேயர்ஸுமே சிக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெலிபோர்டேஷன் இடம் இருக்கும் இல்லையா, சிட்டிக்கு நடுவில் இருக்க அந்த இடத்துக்கு பிளேயர்ஸ் எல்லாமே போனாங்க. ஆனா அங்கேயும் டெலிபோர்டேஷன் ஒர்க் ஆகல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க இருந்து வேற சர்வருக்கு யாராலுமே போக முடியாது. எங்க கில்டுல இப்போதைக்கு ஆன்லைன்ல இருக்கிறது 19 பேர். அதுல 18 பேர் மட்டும் தான் இந்த அகிஹாபாரால இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் வேற எங்கேயோ இருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்ல. இதே மாதிரி மத்த கில்டுல இருக்க மெம்பர்ஸும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கில்டுல இருக்க ஆட்கள் எல்லாம் ஒன்று சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியா சுத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் மாதிரி ஆளுங்க அவங்க எல்லாருமே ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இருந்தா அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். அது மூலியமா வந்து நிறைய விஷயங்களை பண்ணலாம். இதனால தான் வந்து கிடைக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து கில்டுல சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இது நமக்கு தெரிஞ்ச கேம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னதான் உண்மையான உலகம் இல்லைன்னாலும் எல்டர் ரிங்ல இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்திருப்போம் நினைப்போம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு புது அப்டேட் கொடுத்தாங்க தெரியும்ல, அந்த நோவாஸ்பியர் எக்ஸ்டென்ஷன். அதுல வந்து இப்ப நமக்கு தெரியாத மான்ஸ்டர்ஸ், குவெஸ்ட், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணிப்பாங்க. அதனால அது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரீஜன், அதாவது நமக்கு தெரியாத ஒரு உலகம் வெளியே இருக்கு. இது மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குன்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லி முடிச்ச உடனே அந்த மரியாதை அக்கா என்ன பண்றாங்கன்னா, எனக்கு நீ சொல்றது நல்லாவே புரியுது. நீ வந்து கில்டுல இருக்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு கில்டுல இருந்த, இப்போ நான் கேட்கறேன் எங்களோட கில்டுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க அக்கான்ற மாதிரி நம்மால் சொல்லிடுறான். அவனுக்கு ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கு முன்னாடி எந்த கில்டுன்ற மாதிரி சொல்றீங்கன்னு கேட்கவும், டெபாஷரி டீ பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்மால இருந்த கில்டு, அது கில்டு கூட கிடையாதான், அது ஒரு கேங் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த கேங் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெரிய பெரிய குவெஸ்ட் எல்லாம் கம்மியான மெம்பர்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. அவங்க மெம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால கில்டு கூட ஃபார்ம் பண்ணலையா. ஆனா அவ்வளவு கம்மி மெம்பர்ஸ் வச்சு பெரிய பெரிய குவெஸ்ட் எல்லாம் எப்படி முடிச்சாங்கன்னா, நம்மால் தான் அதுக்கு ஸ்ட்ராட்டஜியாவே இருந்திருக்கான். இவன் தான் வந்து பிளான் எல்லாத்தையும் போட்டு குத்துருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. ஏதோ ஒரு ரீசனுக்காக இப்போ வந்து வேற எந்த கில்டிலும் ஜாயின் பண்ணாம இருக்கான். இவங்க அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு பசங்க வந்து வெளியே போய்கிட்டே இருக்க, இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து கேம் வேர்ல்டு இல்லையா, இங்க செத்துட்டா உண்மையான உலகத்துக்கு அவங்க லாக் அவுட் ஆகி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லவும், அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இங்க செத்துட்டு நம்ம ரியல் லைஃப்ல செத்தா அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது என்ன சொல்றான்னா, இப்போ இங்க இருக்க நிறைய பேர் வந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அதனால இங்கேயே சூசைட் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டுக்கு போல நான் ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை ஆல்டர்னேட்டிவா அப்படி அவங்க இங்க செத்தாங்கன்னா ரியல் வேர்ல்டுல செத்துருவாங்கன்ற நிலைமை வந்து என்ன ஆகும். அதனால அது வந்து உஷாரா தான் இருக்கணும். பொதுவா இந்த கேம் படி பாத்தீங்கன்னா, இங்க இருக்க பிளேயர்ஸ் வந்து செத்து போனாங்கன்னா அங்க கேத்தட்ரல்னு ஒரு இடம் இருக்குமா, அங்க வந்து ரிவைவ் ஆவாங்க. ஆனா இப்போ வந்து தெரியல, ஏன்னா இப்போ சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு இல்லையான்று. இதுக்கப்புறம் நம்மால் என்ன சொல்றான்னா, அதை நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு ஓவர் வேர்ல்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் என்ன பண்றேன்னா ஹண்டிங்காக போறாங்க. ஆர்கைவ் டவர் ஃபாரஸ்ட்ன்ற ஒரு இடத்துக்கு உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப இருட்டா இருக்கு. காடுகள் சுத்தி பாத்தீங்கன்னா சலசலன் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா 90 அபோவ் லெவல் ஃபர்ஸ்ட் ரேட் அட்வென்ச்சரஸ்னே சொல்லலாம். அதனால சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட நெருங்காது, ஒரு பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் தான் வரும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பீசல் அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் வருது. இதோட லெவல் 28. சரி இது கூட சண்டை போட்டு நம்ம வந்து இது பண்ணுவோன்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, இவங்க சண்டை போடும்போது கண்ட்ரோல்லாம் முன்னாடி வந்து நிக்குது. இப்ப கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது எதனா மூவ்ஸை மேக் பண்ணா நம்ம கமெண்ட் கொடுக்கணும் இல்லையா, இதை வந்து அடி, ஸ்விங் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் முன்னாடி வந்து நிக்குது. ஆனா கேமுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரியல் வேர்ல்டு மாதிரி இருக்கு. அதனால அவங்களால சரியாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதனால செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின மாதிரி நம்மளால ஒரு பெரிய மாஸ்டர் பிடிக்கவும், அவன் ஹெச்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். அவன் சாவர ஸ்டேஜுக்கு போயிடுறான். அப்படி சாவர ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த மாஸ்டர் செத்து போகுது. என்னடா அண்ணா நம்ம அசாசியன் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அக்காட்சுகி, அவளை ரெண்டா வந்து துண்டு வெட்டி போட்டு அந்த மான்ஸ்டர் வந்து சாவடிச்சிடறா. எப்படி இதை பண்ண நீ அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு தெரியல, என் பாடி தானா மூவ் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. இதை கேம் மாதிரி கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களால சரியா இது பண்ணவே முடியாது. ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி அவங்களாம் அந்த மூவ்ஸ் வந்து கத்தி மேக் பண்ணணும். அதை தான் நம்ம நவட்ஸுக்கு கீழேயும் சொல்றான். டே நீ வந்து கமெண்ட்லாம் கொடுக்காம நீயே வந்து மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு ஸ்விங் பண்றான். அந்த பவர் ஆக்டிவேட் ஆகுதானா, அவன் கமெண்ட் கொடுக்காம அவன் பாடி ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவனோட பவர் தான் ஆக்டிவேட் ஆகுது. இப்பதான் அவனுக்கும் புரியுது எப்படி இதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தோட ரூல்ஸ் இதுல எப்படி சர்வை பண்ணுன்றத கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஸ்பெல்ஸையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றான். அதுவும் பார்த்தீங்கன்னா பக்காவா இது பண்ணி வெறும் பேர் தான் கூப்பிடுறான். அதோட பவர் வந்து அங்க ஆக்டிவேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துல எப்படி சர்வை பண்ணுன்றதையும் கத்துக்குவாங்க. ஆட்டமே இனிமே தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி அந்த கிரசன் மூன் கில்டில் தான் காட்டுறாங்க. அங்க இந்த மரியலக்கா வந்து யார்கிட்ட போன் பேசுறாங்க. யாருன்னா 18 பேர் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கில்டு மெம்பர் தான். இந்த பொண்ணோட பேரு செரரா. அவளுக்கு லெவலும் ரொம்ப கம்மி தான், சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ ஒரு இடத்துல
மாட்டின்னு இருந்திருக்கா. அங்க வந்து கால் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எங்க இருக்க நீ சொல்லு, உடனே ஹெல்ப்புக்கு வரோன்ற மாதிரி அவங்க கத்திக்கிட்டே இருக்கு. நான் இங்க இருக்கேன்ற மாதிரி அவ சொல்ல ட்ரை பண்றா. அவள் யாரோ ஒரு 4 பேர் துரத்திட்டு போறாங்க, கொல்றதுக்காகவா எதுக்குன்னு தெரியல. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.